Good evening, sir. Good evening. This is RJ Priya from Madurai Suryan FM. Sir, how are you, sir? Fine. சொல்லுங்க பிரியா. Sir, so கோபால் சார், உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? நான் வந்து டாக்டர் எம் கோபாலன், சிறுநீரக அறுவை சிகிச்சை ஆண்மையியல் நிபுணர். நான் தனியா ஒரு ஹாஸ்பிட்டல், பிரியன் ஹாஸ்பிட்டல், அண்ணா நகர், மதுரையில வச்சிருக்கேன். நான் ஒரு 13 வருஷமா மதுரையில யூராலஜி அண்ட் ஆண்ட்ராலஜி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபைன் சார், ஃபைன் சார். சோ சில क्वेश्चंसலாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார். சோ கேட்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டு ரீனல் ஸ்டோன்னா என்ன சார்? வாட் இஸ் ரீனல் ஸ்டோன்? ரீனல் ஸ்டோன்னா என்னன்னா, தமிழ்ல கிட்னில கல் உருவாகிறது. கிட்னில கல் அப்படின்னா என்னன்னா, நம்ம நார்மலா வந்து சாப்பிடுற எல்லா சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இதுல இருக்க எல்லாமே வந்து நமக்கு தெரியும். 2 கிட்னி இருக்கு நமக்கு. 2 கிட்னியுமே எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன், அதாவது கழிவுகளை வெளியேற்ற ஃபங்க்ஷன் பண்ணுது. சோ இது வந்து எப்படின்னா, இந்த கிட்னி ரெண்டுமே வந்து பல தாது உப்புக்களை வெளியேற்றும் கிட்னி வழியா. சோ கிட்னி ஸ்டோன்ஸ் என்னன்னா, அந்த தாது உப்புக்கள் அதிகமா கிட்னி வழியா வெளியேறும் போது சில நேரம் சரியா தண்ணி குடிக்கலனாலோ இல்ல கான்சென்ட்ரேஷன் கூடுறதுனாலோ கல்லு மாதிரி ஆயிக்கிறோம். இப்ப தண்ணி ரொம்ப அழுக்கு தண்ணி ரொம்ப நாள் ஒண்ணுமே பண்ணாம தேங்கி இருந்தா என்ன ஆகுது? படிச்சிருது இல்ல, கரை மாதிரி படிச்சு சாக்கடை மாதிரி. இந்த மாதிரி தாது உப்பு அதிகமா கிட்னி வழியா வெளியேறும் போது சில நேரம் ஹைப்பர் கான்சென்ட்ரேஷன் சூப்பர் கான்சென்ட்ரேஷன் ஆகும்போது ஸ்டோன்ஸ் உருவாயிரும். அதான் கிட்னி ஸ்டோன்ஸ். இது யாருக்கு வரும்னா, மிடில் ஏஜ் குரூப் 20 to 40 இந்த ஏஜ் குரூப்ல அதிகமா வரும். பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 2 to 5% ஓவரால் பாப்புலேஷன்ல. இப்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரீனல் ஸ்டோன்ஸ். 5% மேலே வந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சரியா யாரும் தண்ணி குடிக்கிறது இல்ல. சோ அந்த யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டடா யூரின் போறதுனால அதிகமான கால்சியம், ஆக்சலேட், யூரிக் ஆசிட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிட்னி வழியா அதிகமா எக்ஸ்கிரீட் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த வகையான நான் என்ன சொல்றேன், கால்சியம், ஆக்சலேட், யூரிக் ஆசிட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் உருவாகுது. மெயின் ரீசன் வந்து தண்ணி குடிக்காதனாலதான் வருதுன்றீங்க. மெயினான ரீசன். ஓகே சார், ஃபைன் சார். செகண்ட் क्वेश्चन வந்துட்டு வாட் ஆர் தி பிரெவலன்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் சார்? வாட் ஆர் தி பிரெவலன்ஸ் ஆஃப் ரீனல் ஸ்டோன்? இதோட பரவல் அத பத்தி. அதான் ஜெனரல் பாப்புலேஷன், அதான் நான் சொன்ன மாதிரி யூரோப்பியன்ஸோ, ஆப்பிரிக்கா அமெரிக்கன்ஸோ, இல்லைன்னா சவுத் அமெரிக்கன்ஸ், ஏசியன்ஸ் எதுல எடுத்தாலும் இது ரொம்ப கிடையாது. 2 to 5% தான் ஓவரால் பாப்புலேஷன்லயே. சோ இப்ப லேட்டஸ்ட் அதுவும் கொஞ்சம் 5% மேல கூடுது. இல்லைன்னா அது ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. சோ 100 பேருக்கு எடுத்தீங்கன்னா 10 பேருக்கு ஸ்டோன்ஸ் இருக்கலாம். ஓகே ஓகே. சோ பிரிவலன்ஸ் பாத்தீங்கன்னா 5 பேருக்குள்ளதான், ரொம்ப எல்லாம் கிடையாது. இப்ப லேட்டஸ்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 10% வந்துரும் நினைக்கிறேன். ஓகே சார். சோ அடுத்த क्वेश्चन வந்து வாட் ஆர் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரீனல் ஸ்டோன் சார்? முதல்ல நான் சொன்ன மாதிரி டயட்டரி ஃபேக்டர்ஸ் அதான் மெயின் ரீசன். ரெண்டாவது மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸ். டயட்டரி ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா, அதிகமா கால்சியம், ஆக்சலேட், யூரிக் ஆசிட் இந்த மாதிரியான உணவுகளை அதிகமா உண்றது. இந்த மாதிரி உணவு நான் சொன்ன இந்த 3மே வந்து நான்வெஜ், எல்லா நான்வெஜ்லயும் உண்டு. கறி, மீன், கோழி, பீஃப், போக் எல்லாத்துலயுமே ஆக்சலேட், யூரிக் ஆசிட் அண்ட் கால்சியம் அதிகம் உண்டு. ரெண்டாவது காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், கொய்யாப்பழம், முட்டைக்கோஸ் இதுலதான் ஆக்சலேட், யூரிக் ஆசிடும் அதிகம். கால்சியம் பாத்தீங்கன்னா பால் ஐட்டம்ஸ், பால் மீட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகம். சோ கீரை அதிகம், கீரையிலேயே அதிகம். சோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு நம்ம குறைச்சிக்கணும். நான் வந்து என்ன சொல்றேன்னா, எல்லாரும் குறைச்சிக்கணும்னு சொல்லல. ஸ்டோன்ஸ் உருவாக்குறது அவங்கதான் குறைக்கணும். மித்த யாரும் இதை பத்தி நான் சொன்னதை பத்தி கவலையே பட தேவையில்லை. மித்த ஸ்டோன்ஸ் உருவாகிறவங்க இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். இல்லைன்னா திருப்பி திருப்பி ஒன்ஸ் ஸ்டோன் உருவாயிருச்சு கிட்னி இல்லைன்னா லைஃப் லாங்கா திருப்பி ஆமா ஒரு தடவை வந்து அதோட நிக்காது. யங் ஏஜ்ல வந்தா திருப்பி வரும். சோ இது வந்து நான் டயட்ரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அதே மாதிரி நல்லா தண்ணி குடிச்சிடும். நல்லா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு யூரின் அவுட்புட் போதோ அதோட டபுள் மடங்கு, ஒரு 1000 ml யூரின் போறது 2000 ml குடிச்சுக்கணும். அதுக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் குடிக்க கூடாது, அதிகமா குடிச்சுக்கணும். அப்பப்ப 24 ஹவர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கணும். சோ இது ஒரு ரீசன். அப்புறம் மெட்டபாலிக் ரீசன்னா நம்ம பாடியில இருந்து லிவர்லயோ இல்ல கிட்னிலயோ ப்ராப்ளம் ஆகும்போது அதிகமா கால்சியமோ, ஆக்சலேட்டோ, யூரிக் ஆசிட் இந்த மாதிரி எல்லாம் ரிலீஸ் ஆகும். சிட்ரேட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்ரேட் ரொம்ப அதிகமாச்சுன்னா ஸ்டோன்ஸ் உருவாகாது. சிட்ரேட் ஃபுட்ஸ் அதனாலதான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோன்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும்.
வராம இருக்காது, குறைஞ்சிருக்கும். சோ சிட்ரேட் அமௌண்ட் அதிகமா எடுத்துக்கணும், கால்சியம், ஆக்சலேட், யூரிக் ஆசிட குறைச்சிக்கணும். சோ சில பாடியில மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ், ஹைப்பர் இந்த தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்பர் தைராய்டு இருக்கவங்க, ஹைப்பர் பேராதைராய்டு இருக்கவங்க, ரீனல் அசிடோசிஸ் இருக்கவங்க, டியூபுலர் அசிடோசிஸ் இருக்கவங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்களுக்கு தானாக என்ன சாப்பிட்டாலும் கல்லு வந்துடும். மித்தவங்களுக்கு வந்து டயட் மாடிஃபை பண்ணீங்கன்னா ஒரு 60 to 80% குறைச்சிடலாம். ஓகே ஓகே ஃபைன் சார். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन சார். சோ இதோட சிம்டம்ஸ் என்ன சார்? ரீனல் ஸ்டோன் வரதுக்கான சிம்டம்ஸ் எப்படிலாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும்? லாயின் டு கிராயின் பெயின், அதாவது முதுகு வலின்னு நம்ம சொல்லுவோம். பேக் பெயின், பேக் பெயின்ல ஒரு 50% பேக் பெயினே கிடையாது, ஸ்டோன் பெயின் தான் பேக் பெயின் மாதிரி இருக்கும். சோ லாயின் தண்டு வடத்துக்கு ரெண்டு பக்கமும் விலா எலும்புக்கு கீழே லாயின், லாயின்னா செஸ்ட், அப்பர் செஸ்ட் கீழே, அந்த லாயின் பெயின் அப்படியே கிராயின் வரைய கீழே யூரின் போற வரைக்கும் அந்த பகுதி வரைக்கும் பரவுது அப்படின்னா 100% ஸ்டோன் பெயின் தான். அதோட வாந்தி ஒமட்டல் இருக்கும், வாமிட்டிங் அண்ட் நாசியா இருக்கும். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும். சப்போஸ் கிட்னில கல் இருந்துச்சுன்னா அது எரிச்சல் இருக்காது. சில நேரம் இன்ஃபெக்ஷன் இருந்தா ரெண்டு பக்கம் எரிச்சலும் இருக்கலாம். யூரின்ல ரத்தம் வரும், யூரின்ல ரத்தம் வந்தாலே நம்ம ஸ்டோன் இருக்க வாய்ப்பு அதிகம். குளிர் காய்ச்சல், ஜுரம், இது எல்லாமே வந்துச்சுன்னா ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கு. சில பேருக்கு எதுவுமே வலியே இல்லாம வாந்தி எடுத்துட்டே இருப்பாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோனா இருக்கு, அடைச்சிருக்கு. கல்லடப்புன்னு சொல்றாங்கல்ல, கல் அடைச்சிருக்கும். ஓகே 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 சார். அடுத்து வந்து how is renal stone diagnosed? அது வந்து எப்படி சார் அது இல்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல வந்து அடிக்கடி ஸ்டோன் உருவாங்களுக்கு வலி வந்தாலே அவங்களே சொல்லிடுவாங்க, வந்துருச்சு கல் எனக்கு, அப்படியே இறங்குது, இறங்கிருச்சு, யூரின் எரிச்சல் இருந்தா வந்துருச்சு, போயிருச்சு அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். சோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். வலி வலி ரொம்ப அதிகமா இருக்கும், வாந்தி ஒமட்டல வலி, வலி வந்த உடனே வாந்தி ஒமட்டலும் வந்துடும். அப்டமினல் பெயினோட யங் ஏஜ் அப்படின்னா ஸ்டோன்ஸ் சஸ்பெக்ட் பண்ணணும். அதுவும் லாயின் ரெண்டு விலா எலும்பு பக்கத்துல கீழே வலி சொல்றாங்கன்னாலே அல்சரோ, கோலிசிஸ்டைட்டிஸோ, கேஸ்ட்ரைட்டிஸோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நடுவுல வலி வரும். விலா எலும்பு கீழே ரெண்டு ஓரங்கள்லயும் வலி வருது அப்படின்னா ரீனல் ஸ்டோன்ஸ். ஒன்ஸ் ஸ்டோன் ஃபார்மர் ஆல்வேஸ் ஸ்டோன் ஃபார்மர், திருப்பி திருப்பி வரும். அது வந்து சரி பண்றதுக்கு நம்ம ரெகுலரா வந்து நீங்க சொன்ன மாதிரி சில ஃபுட்ஸ் மட்டும் குறைச்சிட்டா அந்த ப்ராப்ளம் வரும். சரி, ஓகே சார், வர வாய்ப்பு கம்மி. ஓகே சார். அடுத்த क्वेश्चन, what are the factors that can affect the management renal stone? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வலி வந்துருச்சு, என்ன கல்லுதான் வலியா அப்படின்னு பாக்குறதுக்கு சிடி ஸ்கேன் பார்க்கணும். சிடி ஸ்கேன்ல தெரிஞ்சிடும் கிட்னி ஸ்டோன்ஸா, இல்ல அப்பெண்டிக்ஸா, இல்ல வேற ப்ராப்ளமா, ரெண்டு கிட்னி இருக்கா, ஒரு கிட்னி இருக்கா. ஒரு கிட்னில கல் வந்தா ரொம்ப சீரியஸ் அது. சில பேருக்கு இப்ப ஒரு 25,000 ஒருத்தருக்கு ஒரு கிட்னி தான் இருக்கும் பிறக்கும் போதே, இன்னொரு கிட்னில பாதிப்பு வரலாம். சோ சிடி ஸ்கேன் உடனே பாத்துறணும். பார்த்துட்டு என்ன ஸ்டோன் தானா அப்படின்னு பாக்கணும். ஸ்டோன் தான் இருக்கு அப்படின்னா சைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 6 மில்லிமீட்டர் வரைய கல் வந்து தானா பாஸ் ஆகிறதுக்கு வழி உண்டு. ஒரு வாரமோ 10 நாளோ நல்லா தண்ணி குடிக்கிறது. அதான் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி எல்லாருமே ட்ரிப் ஏத்துங்க, ட்ரிப் போட்டா வந்துரும் அப்படிலாம் கிடையாது. வர்ற கல் தானா வரும். சின்ன கல்லா இருந்தாலும் வராம கூட இருக்கும், பெரிய கல் சில பேர் நல்லா வரும். சோ ட்ரிப் ஏத்துனா வந்துரும்னு அவசியம் கிடையாது. நல்லா தண்ணி குடிச்சுக்கணும், ஹைட்ரேட் பண்ணிக்கணும். நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா வர்ற 6 மில்லிமீட்டர் வரை இருந்தா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா, கிட்னில இருந்து கல்லு குழாயில அடைச்சிருக்கு அப்படின்னா 6 மில்லிமீட்டர் இருக்குன்னா ஒரு 2 வாரம், அதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது. அதுக்கு மேல வெயிட் பண்ணா என்ன ஆகும்? இப்ப அடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, கிட்னி வேலை குறைச்சிரும். கிட்னி கல் அடைச்சிருக்குன்னா 2 வாரத்துக்குள்ள ரெக்டிஃபை பண்ணல அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் குறைஞ்சிரும், கிட்னி வேலை நிப்பாட்டி. சோ டயக்னோஸ் பண்ணிட்டு ஒரு யூராலஜிஸ்ட பாத்தீங்கன்னா என்ன பண்றது, என்ன இப்ப ஈஸியா மாத்திரை எல்லாம் வந்திருக்கு. சின்ன ஸ்டோன்னா அந்த மாத்திரை எல்லாம் கொடுத்தா 80% வந்துடும். பெரிய ஸ்டோன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் வராது. சோ மாத்திரை சாப்பிடுறதுல அவசியம் ஒரு பயம் கிடையாது. சோ நீங்க சைஸ் இம்பார்ட்டன்ட், சிடி ஸ்கேன்ல அது எல்லாமே தெரிஞ்சு. ஓகே 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 சார். சார் தேங்க் யூ சோ மச் சார். அவ்வளவுதான் क्वेश्चंस. ரொம்ப நன்றி சார். ரொம்ப லைட்டா பயமும் இருக்கு, இனிமேலாவது நீங்க சொன்னதை கேட்டுட்டு நிறைய தண்ணி குடிப்போம் நம்புறோம். Thank you sir. Thank you so much. கண்டிப்பா தண்ணி குடிச்சா சரியா. ஓகே, thank you.